139. வேணாம் வேணாம், நீங்கள் 170 வேணால் போடுங்க, 200 வேணாம். அதெல்லாம் சாப்பிட்ருமா, கரெக்டாக சாப்பிட்றோம். நன்றி, ரொம்ப நன்றி மேம். ஹலோ மேம், நீங்கள் ஆர்டரை கேன்சலே பண்ணிக்கோங்க மேம். இது எப்படியோ முடிகிற மாதிரி தெரில மேம். காலை வணக்கம் நண்பர்களே. நீங்கள் என்ன கிழமை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திங்கக்கிழமை, நாள் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி. டைமு வந்து 9:53. கிலோமீட்ரு வந்து 29,166 கிலோமீட்டருங்க. பார்த்தீங்கன்னா காலையிலே ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்க, திருமுல்லை வாயில் தான், போர்ட்டரில். சரி, அதை அதுக்கு தான் போயின்னுக்கிறேன் இப்போது. எங்கே போட்டுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோர் மார்க்கெட் கிட்ட தான், ஏதோ புக்கு கடை போல். அதில் கஸ்டமர் கால் பண்ணும்போது புக்குன்னு வந்துச்சு, சாய் புக்கு புக்கும் வந்துச்சு போர்ட்டரில். சரி, அதை எடுக்க தான் போயின்னுக்கிறேன். அது ஒரு 245 ரூபா தாங்க ஆர்ட்ரு. சரி, போன வாட்டி தப்பு பண்ண மாதிரி இந்த வாட்டி பண்ண வேணான்ட்டு தான், சரி ஆர்டரை விட்டுனே இருக்க வேணாம், கிடைக்கிற ஆர்டரை எடுத்துட்டேன். ஏன்னா விட்டோன்னு வச்சிங்களேன், டைம் ஆகினே இருக்கும், அதுக்கடுத்து ஆர்டர் போட மாட்டாங்க. இந்த ஆர்டர் எடுத்துன்னு போயிட்டு கூட அங்கே எதனா ஆர்டர் போட்டாங்கன்னா பார்ப்போம், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், இல்லைன்னா கிளம்பினே இருப்போம். ஏன்னா வேறு எது பார்க்கலாம், டைமுக்கு முடிச்சாதான். இன்றைக்கி லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, 12 சேலஞ்ச் தான், கை குத்துருக்காது. சப்ஸ்கிரைபர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எடுக்கும்போது 620ங்க சப்ஸ்கிரைபர் நம்ம யூடியூப் சேனலுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 620 வரும்ன்ட்டு நினச்சி கூட பார்க்கல. மறக்காமல் யாருன்னா பார்த்துன்னு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் அனுப்பி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கிவ்அவே வீடியோ இன்னும் ஒன்று இருக்குது. மொத்தம் 4 வின்னர் நேற்று பார்த்துருப்பீங்க. போட்ட 30 நிமிஷத்துக்குள்ளேயே 4த்துக்கும் ஆன்சர் பண்ணிட்டாங்க. எல்லோரும் பண்ணுறீங்க, சொன்ன ஆன்சருக்கே சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பாருங்கள், இல்லைன்னா கமெண்ட்டில் யாருன்னா பண்ணிக்கிறாங்களா பாருங்கள். எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒருத்தர் சொன்னது அதே திருப்பி சொல்கிறாரு, திருப்பி சொல்லுங்கிறாரு. ஆல்ரெடி அதுக்கு ஆன்சரே பண்ணிட்டாங்க. இன்னும் வேறு 3 ஃப்ரீயாக தான் இருக்கும், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். இவங்க எது ஈஸியோ அது பண்ணினே இருக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி, அதுக்கு தான் எல்லோரும் பண்ணினே இருக்கிறாங்க. பார்த்தா நான் அது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு போட்டோடையுமே ஒருத்தர் ஃபஸ்ட்டு அவர் அதுதான் சொன்னார். அது மிஞ்சி போனால் ஒரு போட்ட வீடியோ 5 நிமிஷத்துலேயே சொல்லிட்டாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணினே இருக்கிறாங்க. அதுக்கு தான் எல்லோரும். நான் கேட்டது ஒன்று என்னன்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னு தான் கேட்டேன். ஸ்டார்ட் பண்ணது 25ஆம் தேதி செப்டம்பர். ஏன்னா எனக்கு அந்த இதுலேயே காட்டும், மேலே ஐக்கான் இருக்குதுல்ல, அது தொட்டிங்கனாலே காட்டும். இல்லை அதை தொட்டுனோடனே கீழே லிங்க்கு மாரி ஒன்று காட்டும், அதுலேயே காட்டும். நீங்கள் அதை பார்க்க மறந்துடுறீங்க. நான் எப்போ ஃபஸ்ட்டு வீடியோ போட்டேன்னா அதை புரிஞ்சு வச்சுக்கிறாங்க சில பேர். நான் ஃபஸ்ட்டு எப்போ வீடியோ போட்டேன்னு நான் கேட்கல, நான் எப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னு தான் கேட்டிருப்பேன். நல்லா பாருங்கள். எல்லோரும் என்ன பண்ணிக்கிறீங்க, நான் எப்போ வீடியோ போட்டுக்கிறேனோ அதை கமெண்ட் பண்ணிக்கிறீங்க. அதுதான் சொல்கிறேன். நான் இப்போ அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேன். நான் ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்குறேனோ அது கரெக்டாக புரிஞ்சுக்குங்க, அது புரிஞ்சுட்டு கற்றுட்டு பதில் சொல்லுங்கள். மோர் மார்க்கெட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இங்கே தான் கடை இருக்குது, எங்கேயோ பார்ப்போம் எங்கே இருக்குதுன்ட்டு. நீங்களா? இதோ குங்கும கலர் சட்டை. சரிங்க, வரட்டா? பிக்கப் லொக்கேஷன் வந்தாச்சு.
சரிங்க. பேமெண்ட் யாருண்ணா? சரிங்கண்ணா, தேங்க்யூண்ணா. ஃபஸ்ட்டு ஆர்டர் பிக்கப் எடுத்தாச்சு. இங்கே ஒன்று தான் கட்டிக்கலாம். எதுக்கு சுமந்துனுங்க? எதுனா ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா நல்லா. பார்சலுக்கு போட மாட்டேறாங்களா கையில்? இல்லை எனக்கு லாக் வச்சிட்டானுங்களோ? போட்டாங்க 2-3 போட்டாங்க, ஆனால் எடுக்கிற மாரி இல்லை. எவனோ கண்ணு வச்சுட்டுக்கிறீங்க போல். என்ன ஜி உங்களுக்கு மட்டும் பார்சலு? சரிங்க, வேறு எதுனா ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். எதுவுமே இல்லை. நண்பர்களே, இப்போ ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க அண்ணா நகருக்கு. ஃபஸ்ட் ஆர்டர் இன்னும் குத்து முடியல. நான் 2வது ஆர்டர் போட்டாங்க அண்ணா நகருக்கு, ரேப்பிடோவில் தான். சரி எடுத்துட்டேன். இன்னும் ஃபஸ்ட் ஆர்டர் கொடுக்குறதுக்கு 700 மீட்ரு இருக்குது. சரி இது 2 நிமிஷம் காட்டுது, எடுத்துட்டு குத்துட்டுலாம். குத்துட்டு அதை போய் எடுத்துடலாம். கால் பண்ண எடுக்கல அவங்க. பார்ப்போம் 2வது ஆர்டர் நான் எப்படி எடுக்கிறேன்னா இல்லையான்னு. ஃபஸ்ட்டு ட்ராப் லொக்கேஷன் தான் வந்துட்டு, இன்னும் 2 நிமிஷம் காட்டுது. போய்ட்டு அதை குத்துட்டு கண்டினியூ பண்ணுறான். 2வது ஆர்டரு கேன்சல் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியலையே. 249க்கா? 249. அவர் உங்கள் நம்பரை கொடுக்க சொல்லுங்கக்கா. அவர் ஃபோன் பண்ணாலே எடுக்க மாட்டுறாரு. எனக்கு இப்போ இன்னொரு ஆர்டர் போட்டாங்க. இப்போ நான் போகலன்னு வச்சிங்களேன், ஏன்னா 1 ஹவர் ஓட்ட விடாமல் பண்ணுறாங்க. ஸ்கேனர் காட்டுறாங்க. 249 க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபோன் பண்ணுறேன், 10 வாட்டி கால் பண்ணுறேங்க. 10 வாட்டி கற்றுது. 2 நம்பர் கொடுக்கணும். 249 போட்டுருங்க. நான் இன்னொரு ஆர்டர் போட்டாங்க, நீங்கள் போட்டுருங்கக்கா. எப்பயும் போல் சொதப்பல் தாங்க. 2வது ஆர்டரு பல்லாவரத்தில் இருக்கிறாங்கண்ணா, அம்பத்தூரில் போட்டாங்கண்ணா லொக்கேஷன் மாற்றி. ஒன்றும் பண்ண முடியாது. சரி கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? 2 கிலோமீட்டர் வந்தேன் இதுக்கோசரம். அவங்கக்கிட்ட வேற கொஞ்சம் இதுவாக பண்ணின்னு வந்தேன். இல்லை பொறுமையாக அங்கேயே கொடுத்துட்டு வந்திருப்பேன். போயிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, போய் பல்லாவரத்தில் எடுத்துன்னு வந்துடுறீங்களா? அம்பத்தூர்லேருந்து எடுத்துன்னு வந்து பல்லாவரத்துலேருந்து எடுத்துக்கின்னு அண்ணா நகருக்கு வரணும். அதுக்கு நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு அங்கேயே ஒருத்தர் யாருன்னா போடுங்க அப்படின்ட்டேன். பல்லாவரத்துக்கு போயிட்டு நான் அண்ணா நகர் போகிறதுக்கு தேவையில்லாது. நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு யாருன்னா போட்டுங்க, நான் பார்த்துன்னு போகிறேன் அப்படின்ட்டேன். கேன்சல் பண்ணிட்டாரு. இப்போ ஓட்டி பக்கம் தான் போயின்னுக்கிறேன். ராக்கி தேட்டர் பக்கமாக தான் போயின்னுக்கிறேன். சரிங்க, 2வது ஆர்டர் என்ன போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். 2வது ஆர்டரு இதுவாகிடுச்சு, போயிடுச்சு. தாங்க 2வது ஆர்டரு கன்ஃபார்மாக கஸ்டமருக்கு மட்டும் ஒருக்கா கால் பண்ணுறேங்க அப்படின்னாங்க. சரி கால் பண்ணுவோம் போயிட்டு. சரிங்க, 2வது ஆர்டர் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? MBA பவுடர் கோட்டிங்ட்டு ஒரு கம்பெனியில் தான். இதுதாங்க இந்த ஒரு பாட்சு தான் 2வது ஆர்டரு, திருமுடிவாக்கம். சரி எடுத்துட்டேன். 200 சில்லறை எவ்வளோ வந்துச்சு பார்க்கல, அப்படியே எடுத்துட்டேன். 47 நிமிஷம் காட்டுது. சரி போவோம். 1 ஹவர் கிட்ட காட்டுது. 200 ரூபா ஆர்டரு. பரவாயில்ல, இப்போ ஜிஎஸ்டி இல்லாமல் போடுறதுனால கொஞ்சம் காசு வருதுங்க. கிலோமீட்டருக்கு 10 ரூபான்ற மாரி வருது. இந்த ஜிஎஸ்டி போட்டான்னு வச்சுங்க, கிலோமீட்டருக்கு 9 ரூபா 8 ரூபா மாரி வரும். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எப்படியோ இன்றைக்கி பார்ப்போம், எப்போ முடியுதுன்னு தெரில.
ஆர்டர் தாங்க எத்தனை போயின்னுக்குறோம். இன்னும் 7 கிலோமீட்டர் காட்டுது. மணி பார்த்தீங்கன்னா 12:13. இது இருக்கு. இது போய் குத்தா ஒரு 240 ரூபா 250 ரூபா கிட்ட கிடைக்கலாம். பார்ப்பேன் எவ்வளோ வருதுன்னு தெரில. எவ்வளோ இந்த ஆர்டருக்கு 290 சில்லரை காட்டுச்சு. 294 ரூபா. ரூபா. நல்லது தாங்க. இன்னைக்கு காலையில் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. இப்போ லைட்டாக கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சுக்குது. சூப்பராக இருக்குது ரோடு. திருமுடி வாக்கம் தான் போயின்னு இருக்கிறோம். இன்னும் 11 நிமிஷம் காட்டுது கொடுக்கறதுக்கு. அரச மரத்து மேலே கம்பியெல்லாம் சாய்ச்சி வச்சுக்கிறாங்க. ஆ சரிப்பா. அவரே வராருன்னு நினைக்கிறேன். சரி, பேமெண்ட் வேணும் வந்துடு. வந்துச்சு. தேங்க்யூ பாய். அதாங்க, 2வது ஆர்டர் குத்து முடிச்சாச்சு. போயிட்டு எங்கேயாவது மற்ற நிழலில் நிற்போம். இங்கே வந்து இப்போ ஆர்டர் கிடைக்கிறது தான் கஷ்டம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி பார்ப்போம். 3வது ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறாங்க. கிட்ட இருந்தாலும் எடுப்போம். ஏன்னா இங்கே ஆர்டர் கிடைக்கிறதே கஷ்டம். கிடைக்கிற ஆர்டரை வச்சு ஓட்டின்னு போயிடும். ஆனால் டைம் பார்த்திங்கன்னா 12:26. 12:26க்கே நம்ம 477 ரூபா ஓட்டிக்கிறோம். ஐயோ பாருங்கள், குன்றத்தூரில் தான் இருக்கிறோம். இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க 300 ரூபா, சோழிங்கநல்லூர். சரி எடுத்துட்டேன். என்ன பண்ணுறது. ஆனால் பிக்கப்பு பார்த்திங்கன்னா 6 கிலோமீட்ரு. என்னடா 6 கிலோமீட்ரு எடுத்துகிட்டு இருக்கிற. என்னங்க பண்ணுறது, ஆர்டரே போட மாட்டுறாங்க. சரி கச்சா ஆர்டர் 300 ரூபா விழுந்துச்சு. சோழிங்கநல்லூர் போனால் அது ஆர்டர் வியும். ஹலோ மேம், நீங்கள் ஆர்டரை கேன்சலே பண்ணிக்கோங்க மேம். இது எப்படியோ முடிகிற மாரி தெரில மேம். ஏன்னா இப்போ 16 நிமிஷம் காட்டுது. உங்களுக்கு 16 நிமிஷம் ஓகேன்னா நான் வரேன். இல்லைண்ணா சரி சரி. இல்லை உங்களுக்கு 16 நிமிஷம் ஓகேன்னா நான் வரேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி ஓகே. 200 ரூபாய்க்குண்ணா. சரி. பெட்ரோலுக்கு நன்றிண்ணா. கல்லில் போட்டுதே இல்லைண்ணா அது இருக்கேன். அங்கே பெட்ரோல் போட்டாச்சுங்க. ஷெல்லில் தான். இப்போ ரொம்ப பெரிய தப்பு ஒன்று பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிட்டேன்னா, பைத்தியக்கார வேலை தானே ஒன்று பண்ணிட்டேன். என்ன பண்ணிக்கிறேன், கூகுள் மேப்பில் வந்து எப்பயும் ஆர்டர் போகிறதுக்கு முன்னாடி குரோம்பேட்டை கொடுத்து வச்சுருந்தேன். சரி ஆர்டர் போட்ட லொக்கேஷன் தான் போல் அப்படின்ட்டு நான் அப்படியே இது பண்ணால், இங்கே வந்து பார்க்குறேன் அந்த கூகுள் மேப் பழைய போட்டு வச்சுருந்தேன்ல அந்த லொக்கேஷனில் வந்து நின்றுக்கிறேன். ஐயோ நான் என்ன நினச்சேன், ஆர்டர் லொக்கேஷன் தான் இது போயின்னுக்கிறேன் போல் அப்படின்னு நான் நினச்சின்னுக்கிறேன். பார்த்தா அது கிடையாது. பெரிய இதுவாகிடுச்சு. கஸ்டமருக்கு சொல்லிட்டேன், நான் ஆர்டரு 15 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். சரி நீங்கள் வாங்க அப்படின்னுக்கிறாங்க. 3வது ஆர்டர் பிக்கப் லொக்கேஷன் வந்துட்டோங்க. இங்கே தான் எங்கேயோ கால் பண்ணிடல, அவங்களுக்கு அர்ஜென்ட்டுன்னு சொன்னாங்க.
ட்ரெயின் இது போட்டிருந்தாங்க, அதனால கொஞ்சம் இதுவாயிடுச்சு. சரி ஓகே. அதாங்க நானும் ஃபுட்டுக்கு அங்கே இவ்வளோ 100 ஃபுட்டுக்கா நினச்சேன். 2:30 மணிக்கு குத்துற மாதிரி போட்டுக்குதுங்க. எப்படி எடுத்தாச்சுங்க. சத்தியமாக இன்னைக்கு கொஞ்சம் தலைவலி தாங்க. ஆர்டர்லாம் நான் என் மேலே தான் தப்பு, நிறைய கவனக்குறைவு. பார்த்தீங்களா எப்படிலாம் நடக்குதுன்ட்டு. இங்கேருந்து தாங்க சொன்னேன். ஆமாங்க, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபரை பற்றி சொல்லியிருந்தேங்க. என் சேனலுக்கு 3 சப்ஸ்கிரைபர் வந்துக்கிறாங்கன்ட்டு. இப்போ 3ன்றது 620 பேர் வந்துக்கிறாங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு. இங்கே தாங்க ஃபஸ்ட்டு சொல்லினே வந்திருப்பேன், நம்ம சேனலுக்கு இதோட 3 சப்ஸ்கிரைபர் வந்துக்கிறாங்கன்ட்டு. அந்த 3 சப்ஸ்கிரைபருக்கோசரம் நான் வீடியோ பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கே பார்க்கும்போது 600 ஒரு மாதத்தில். நம்ம நேற்று இருந்ததோட இன்றைக்கி கொஞ்சம் முன்னேறணுன்னா அதுவே வளர்ச்சி தானுங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். நம்மளோட ட்ரீம் அந்த சில்வர் ப்ளே பட்டனை வாங்குவோம். வாங்கிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்பா ஏங்க 3வது ஆர்டர் எடுத்துன்னு போகும்போது மழை பெய்யுதுங்க. கேமராவை கூட இன்றைக்கி ரெயின் கோட்டு கூட எடுத்துன்னு வரலங்க. ஆனால் வெயில் அடிக்குது, வெயில் அடிச்சுனே மழை பெய்யுது. நான் இதுனே புரிஞ்சிக்க முடியல. கேமராவை ஏற்கனவே மழையில் நினையக்கூடாதுன்னு நான் சொல்லியிருப்பேன், வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ எத்தவும் வைக்க முடியாது, போய்ட்டு அவங்களுக்கு டைமுக்கும் கொடுக்கணுன்றாங்க. என்னத்தை தான் பண்ணுறது. இங்கே 3வது ஆர்டர் இங்கே தான் கொடுத்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கிட்ட தான் ஆர்டர் போட்டுக்கிறாங்க. சரி போய்ட்டு எடுப்போம். இதுதான் போட்டுக்கிறாங்க, பள்ளிக்காரனே தான் போட்டுக்கிறாங்க. நான் அது கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நின்ட்டேன். சரி வேறு என்ன ஆர்டர் போடல எதுவுமே, பள்ளிக்காரனே போட்டாங்க, தூக்கிட்டேன். நான் போட்டேண்ணா. சரி இதை பாருங்க, C603. சரி ஓகே, நன்றிண்ணா. அதான் 4வது ஆர்டரு இங்கே தான், இந்த அப்பார்ட்மெண்ட் தான் போல். ஏங்க 4வது ஆர்டர் எடுத்தாச்சு. 4வது ஆர்டர் எதுன்னு பண்ணிக்கிறேன். இந்த பேகு தான். நான் அது எத்தனாவது ஆர்டர் உங்களுக்கு சொன்னேன்னு தெரியல. 4வது ஆர்டர் தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னுட்டு சொல்லிடுறேன் நான் ஆர்டர் இந்த கவுண்ட்டுன்ட்டு. ஆனால் அது வீட்டில் போய் வச்சு பார்த்தா தான் ஆர்டர் தப்பாக சொல்லியிருக்கேன் கவுண்ட்டு. அதே ஒரு ஃப்ளோவில் போனால் ஞாபகம் இருக்குங்க. இது இப்படி மாறி பேசி தான் மறந்துடுதுங்க. அதுதான் இது என்ன உங்களுக்கு சொன்னேன்னு மறந்துட்டேன். இது 4வது ஆர்டரு பிக்கப் பண்ணி தான் போயின்னுக்கிறேன். 10 கிலோமீட்டர் தான் காட்டிச்சு, 139 ரூபா. இதுக்கு எவ்வளோ தருவான்னு தெரில. 10 கிலோமீட்டர்னால் ஒரு 105 ரூபா கிட்ட அப்படி கொடுப்பான்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எவ்வளோ கொடுக்குறான்ட்டு பார்ப்போம். மழை தூருதுங்க. ஆரம்பிச்சிட்டாங்க. மழை மேகம் சொன்னோம்ல மழை வரோன்ட்டு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடறாங்க. கேமரா எடுத்து உள்ளே வச்சுக்கிறேன். நான் பள்ளிக்காரனுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. எங்க 4வது ஆர்டர் கொடுக்க தாங்க போயின்னுக்குறோம். செம்ம மழைங்க, செம்ம மழை. பேண்ட்டுலாம் நனைஞ்சிச்சு. நான் எப்படியோ கொஞ்ச நேரம் தான் நனைஞ்சேன், 10 நிமிஷம் நனைஞ்சிருப்பேன். அதுக்கு உடம்பு ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. அப்பார்ட்மெண்ட் நான் நினச்சேன் இது ஒரு வில்லா மாரி நினைக்கிறேங்க. போயிட்டு பை பண்ணிக்கலாம்.
சூப்பராக இல்லை இதுவும் அழகாக இருக்கு. இதுமாரிலேயும் ஒரு இடத்துல வீடு வாங்கணும். ஃப்ளாட்டில் வாங்கிறதோட இதுமாரி வாங்கிட்டு போயிடலாம். இண்டிவிஜுவலாக தனியாக வாங்கிட்டேன்னு வச்சிங்களேன் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இந்த லாஸ்ட்டில் தான் எங்கேயோ ஆர்டரு. செம மழை. இல்லை நானே நின்றுட்டேன் ஓரமாக, இருந்தாலும் கஷ்டமே. அது வேறா. இந்த 139 ஆ 865 போட்டால் மட்டும்தான் ஓட்டுனுங்கிறோம் காலையிலேருந்து. ஆ ஸ்கேனர் காட்டுறேன். இந்தா 139. வேணாம் வேணாம், நீங்கள் 170 வேணால் போடுங்க, 200 வேணாம். அதெல்லாம் சாப்பிட்றோம்மா, கரெக்டாக சாப்பிட்றேன். நன்றி, ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்ல, நானே நின்றுவேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னா தான் வரமாட்டேன். மற்றபடி ஓகே தான். ஒரு இடத்துல 10 நிமிஷம் நின்று அவ்வளோதான். தேங்க்யூம்மா. 170 போட்டாங்க. ரொம்ப ஒரு விஷயம். 139 ரூபாய்க்கு 170 எவ்வளோ? 30 ரூபா எக்ஸ்ட்ராவா? 30 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டாங்க. போதாது, அது போதும். 200 போட்டான்னு கேட்குறாங்க. ரொம்பலாம் வேணாங்க, போதுங்க போங்க. வாழ்க்கையில் என்னங்க, இன்னும் 300 எடுக்கணும். இன்னும் 2 ஹவர் 300 எடுக்கலாமா? டிப்ஸு பார்த்தீங்களா, அவங்க 31 கிட்ட போட்டுக்கிறாங்க. ஏங்க அப்படியே வந்துனே இருந்தேன். ஹோட்டலில் ஒரு ஆர்டர் போட்டாங்க. வேளச்சேரி பிரிட்ஜு ஏறத்துக்கு முன்னாடி இருக்கிறேன். கரெக்டாக பள்ளிக்கரணையில் தான் இருக்கிறேன். இன்னும் நந்தனத்துக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க. சரி 161 போட்டுருந்துச்சி, எக்ஸ்ட்ரா காசு மாரி காட்டுருந்துச்சி. சரி எடுத்துட்டேன். கரெக்டாக இருக்கும். நந்தனம் போயிட்டு அங்கேருந்து ஒரு 2 சின்ன ஆர்டர் பார்த்தாலே கரெக்டாக இருக்கும். டைம் போயிடும். சரி அதுதான் எடுக்கலான்ட்டு போயின்னுக்கிறேன். நந்தனத்துலலாம் போனால் பக்காவாக ஆர்டர் போயும். அது ஓகே விட்ருங்கண்ணா. நான் இங்கே தான், நான் பிக்கப்புக்கு தான் நான். சரிங்கண்ணா, நான் எடுத்துன்னு வந்துடுறேன். அவங்க வந்துட்டாங்க, நான் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். ஓகே. பேமெண்ட் யார் மேம்? சரி ஓகே. ஏதோ தெரில என்னதுன்ட்டு. சைதாப்பேட்டை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஏதோ. சைதாப்பேட்டுக்கு போனால் சைதாப்பேட்டையும் போட்டுக்குது, நந்தனமும் போட்டுக்குது. விடு, நம்மளுக்கு தேவையில்லாதது. 11 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. பரவாயில்ல, 24 நிமிஷம். 4:10 கொடுத்தாலும் ஓகே தாங்க. அரை ஹவரில் கொடுத்துட்டு 4:10. நம்மளுக்கு இன்னும் ஒரு 1 ஹவர் கிட்ட டைம் இருக்குது. அந்த ஒரு 20 நிமிஷத்தில் ஒரு நல்ல ஆர்டர் போட்டால் போதும், அவ்வளோதான். எக்மூர் போடுறாங்களோ பாரிஸ் போடுறாங்களோ ஏதோ ஒன்று எத்தால் கரெக்டாக இருக்கும். இன்னொரு ஆர்டரும் போட்டாங்க, ராப்பிடோவில் ராயப்பேட்டை போட்டாங்க. சரி எடுத்துட்டேன். சரி இது கொடுத்துட்டு அப்படியே இதை போயிட்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு தான். ராயப்பேட்டை கொடுத்துட்டு ராயப்பேட்டில் இன்னும் ஒரு சின்னதாக ஒரு ஆர்டர் பார்த்தா ஓகேன்னு நினைக்கிறேன். கேன்டீன்னா எங்கண்ணா இன்னும்? ஆ ஆ ஆ சரிங்கண்ணா, ஓகே. நன்றிண்ணா பார்த்துக்கு. எங்க 6வது ஆர்டர் லொக்கேஷனும் வந்துட்டு. வண்டி இப்படி போனால் இதுவான் ஏதோ டவுனுக்கு போகணுன்னு சொன்னார்.
கால் பண்ணிடலாமா? சரிங்க, இதை கொடுத்துட்டு இது பண்ணிட்டு பிக்கப் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏங்க சொன்ன மாரி 6வது ஆர்டர் எடுத்துட்டேங்க. இதுதான் ராயப்பேட்டை. ஆனால் பேமெண்ட் தான் கொஞ்சம் உதைக்கிற மாரி இருக்குது. சரிங்களா? சரிங்க, ஃபஸ்ட்டு 5வது ஆர்டரா 4வது ஆர்டரானே குழம்பிச்சுங்க. சொன்ன மாதிரி 6வது ஆர்டர் எடுத்தாச்சு. 5வது ஆர்டர் டெலிவரி லொக்கேஷன் தான் போகணும். ஹலோ அண்ணா, போர்ட்டோலேருந்து கால் பண்ணுறேண்ணா. தமிழ்நாடு தகவல் ஆணையம்னு இருக்குது. ரயில்வே ஸ்டாப்பா? சாரிண்ணா. டவுன் மாரி இறங்குது, இப்போது டவுன் மாரி இறங்குது. சரிங்கண்ணா, அப்படியே இறங்குண்ணா லைனில். ஆமாம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து. சரிங்கண்ணா, நான் வந்துட்டேன். இன்னும் 1 நிமிஷம் தான் காட்டுது. சைதாப்பேட்டை ரிஜிஸ்டர் ஆஃபீஸாண்ணா? அண்ணா, சைதாப்பேட்டை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். சைதாப்பேட்டை ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். புரியலண்ணா? சரிங்கண்ணா, ஓகேண்ணா, சொல்லிட்டாருங்கண்ணா. தோக்குறேண்ணா, ஒயிட் கலர் ஹெல்மெட்டு. நீங்களா? அண்ணா இதோ பாருண்ணா, கை காட்டுனுக்கிறேன் நான். வேறண்ணா, வேறண்ணா. நீங்களா? இல்லைண்ணே, அதில்லை. நான் அதான் அவர்கிட்ட பேச. நான் தெரியுதுண்ணா நீங்கள் தான்ட்டு. சரிங்கண்ணா. 161ண்ணா. 161ண்ணா. போட்டுருவீங்களாண்ணா? தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. 70 அதுதாங்க, குத்து முச்சாச்சுங்க. 5வது ஆர்டரு போயிட்டு இப்போ 6வது ஆர்டரை போய் குத்துட்டோன்னு வச்சுங்க. டைம் ஆயிடுச்சு. டைம் ஆகல, சமோசாக்கா வடை கெட்டு போயிடும். 4:44 ஒரு அரை ஹவரில் ஒரு ஆர்டரு, சின்ன ஆர்டராக முச்சா கூட ஏதோ கைக்கு எட்டோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். சரிங்க, இந்த ஆர்டரை கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. இதுக்கு ₹1 டிப்ஸு வந்துச்சு இந்த ஆர்டருக்கு. அதாங்க 6வது டெலிவரி லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். இந்தியன் பேங்க்குன்னு இருக்குது இதுலையா? கால் பண்ணி பார்ப்போம். நீங்களாண்ணா? 50 போடுறோம். சரிண்ணா, சொல்லிட்டாரு. எடுத்துடலாமா? பொசாவுக்கும் ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க. எடுத்துடலாமா? எடுத்துடுறாங்க. இதை எடுத்துட்டு அப்படியே, ஏன்னா டைம் 3/4 ஹவர் தான் இருக்குது. யோசிச்சுனே இருந்தேன்னு வச்சு. இதை பாருங்கள், எக்மூருக்கு ஒரு ஆர்டர் போடுறாங்க. இல்லை, அது ஆல்ரெடி இது பண்ணிட்டாங்க. எக்மூருக்கு ஒரு ஆர்டர் போட்டேன். டிஎல்எஃப் எத்திராச்சுன்னா விடுங்க, இது மட்டும் முடிச்சிடலாம். ரேப்பிடோவான்னு கேட்குறாரு. ஆமான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அவ்வளோதாங்க.
அது ஆர்டர் எடுத்தாச்சு. 10 நிமிஷம் இல்லை, கால் ஹவர் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. கால் ஹவரில் 20 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கினுவாங்க, எக்ஸ்ட்ரா காசு தரேன்னாங்க. சரி பார்ப்போம், அவங்க எவ்வளோ தருவாங்கன்னு தெரில. நான் அவ்வளோலாம் கேட்கல, அவங்களே கேட்போம். இது கொடுத்துட்டு அவ்வளோதான். பொசாகம் தானே, பொசாகமாக அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போச்சுன்னு வச்சுங்க. எக்மூர் பக்கத்தில் தானே, அப்படியே போயிடலாம். அம்மாவை கூட்டின்னு வந்துடலாம். உங்களுக்கு வேறு கவுண்டிங்கில் வேறு சொல்லணும்ல, கேமராவில் வேறு மறைச்சிக்கிச்சு. சே தினத்தந்தின்னு ஒன்று இருக்கு. ஆமாம் இருங்க, அது தெரில, நான் பார்க்குறேன். சரி, பேமெண்ட் யார் நீங்கள் பண்ணுவீங்களா? லாஸ்ட் ஆர்ட்ரு இங்கே தான் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. இங்கே தாங்க கொடுத்தாச்சுங்க லாஸ்ட் ஆர்ட்ரு. எவ்வளோக்கா எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ கொடுப்பாங்க? எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 11 ரூபா கொடுத்தாங்க. அதுவும் என்ன கேட்குறாங்க, நீங்கள் வெயிட்டே பண்ணலையே, போனோன்னுமே கொடுத்துட்டீங்களே, அப்போ எப்படி? அவங்க சொன்னாங்க தானே, நான் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வந்தேன், நீங்கள் வெயிட் பண்ணி வாங்க, நான் எக்ஸ்ட்ரா காசு தரேன் அப்படின்ட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தான் வெயிட்டே பண்ணலையே, வெயிட் பண்ணால் தானே அந்த காசு கேட்கணும் அப்படின்னு. நான் வெயிட் பண்ணி தான் வாங்கின்னு வரேன், நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு போட்டு கொடுங்க, 15 நிமிஷம் நான் வெயிட் பண்ணேன், காசு கொடுங்க அப்படின்னு. அதுக்கடுத்து தான் அந்த 11 ரூபா. நான் இன்னும் கேட்டிருப்பேன், ஏன்னா இந்தமாரி இருக்கிறவங்களாம் கேட்டு தான் ஆகணுங்க. நாங்கள் பார்த்துருப்பீங்களே, அவங்க 200 போடுறவங்களுக்கும் வேணாம் தானே சொன்னேன், அவ்வளோலாம் இல்லை. ஆனால் இந்தமாரி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கேட்டு தாங்க ஆகணும். டென்ஷன் ஆகிடுச்சு. சரி விட்டுட்டேன். லாஸ்ட் ஆர்ட்ரு அவங்ககிட்ட என்ன பேசின்னு, அம்மா வேறு கூட்டணும், டைம் ஆகிடுச்சு, இன்னும் கால் பண்ணல. டோட்டல் ஏர்னிங் சொல்லிடுறேங்க. எனக்கு கிலோமீட்டர் எவ்வளோ ஓட்டிக்கிறேன்னு வச்சுங்களேன், 29,310 கிலோமீட்டர் ஓட்டிக்கிறேன். இருங்க, 29,310 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஏர்னிங் பார்த்தீங்கன்னா, இருங்க ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தான் இங்கே கரெக்டாக என்ன போர்ட்டரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி, இருங்க இது பண்ணிக்கிறேன், கால்குலேட்டர் கிளியர் பண்ணிக்கிறேன். போர்ட்டரில் பார்த்தீங்கன்னா 1111 போர்ட்டர்லேயே இன்றைக்கி நல்ல வருமானங்க. போர்ட்டர் மட்டும் ஓட்டியிருந்தாலே இன்றைக்கி ஃபுல்லாக எடுத்துகிட்ருப்பேங்க. எனக்கு ஃபுல்லாக தான் எடுத்துட்டேன். ரேப்பிடோவில் இன்றைக்கி அவ்வளோ இல்லை, ஒரே ஒரு ஆர்டர் எடுத்துருப்பேன். ரேப்பிடோவில் வந்து 113 ரூபா டோட்டல் ஏர்னிங். இது இல்லாமல் ஒரு 60 ரூபா டிப்ஸ் மட்டுமே வந்திருக்கும். 30 ரூபா, இவங்க ஒரு 10, அவங்க ஒரு 7, அப்படி மாறி மாறி வந்துச்சு. டோட்டல் ஏர்னிங் 1284 ரூபா. நீங்கள் பெட்ரோல் போட்டது கூட பார்த்துருப்பீங்க, 200 ரூபாய்க்கு தான் போட்டேன். இன்றைக்கி 1084 ரூபாங்க டோட்டல் ஏர்னிங். பெட்ரோல் பரவாயில்ல எனக்கு ஓகே. ஆனால் டைம் கொஞ்சம் ஆயிடுச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 5:39 ஆயிடுச்சு. அம்மாவுக்கு கால் பண்ணிடலாம். அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு அம்மா இது பண்ணிக்கலாம். சரிங்களாங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. சரிங்க, ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். பாய் 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 பாய்.